Hello everyone, welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. நம்ம லாஸ்ட்டாக போட்ட கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நிறைய பேர் பாசிட்டிவாக ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க, பாசிட்டிவ் ஸ்டோரிஸ், ரொம்ப நல்ல ஸ்டோரிஸ். So that was very encouraging and motivating. So thank you so much for sharing that and inspiring me to continue this journey. நீங்களும் நிறைய ரோஸ் வளர்க்கணும், நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் அண்ட் ட்ரை டு ஹெல்ப் யூ இன் யோர் ஜர்னி ஆல்சோ. Okay, so let's work together and continue to grow roses and share our joy and experience to others. இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் வந்து ரெண்டு ப்ராடக்ட்டை பற்றினது. இதுதான் அந்த ப்ராடக்ட்ஸு. ஒன்று வந்து மொஜாண்டா, இன்னொன்று வந்து அமினோ ஃபுல்வெட். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது, எதுக்காக பயன்படுத்தணும், சம்மரில் யூஸ் பண்ணலாமா அப்படின்ற கேள்விகள். நம்ம வந்து நார்மலாக பெஸ்டிசைடோ ஃபஞ்சிசைடோ செடிக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது, அதுன்னு இல்லை ஃபெர்டிலைசர்ஸ் கூட ஸ்ப்ரே பண்ணுவோம் இல்லையா, அது ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம வந்து லிக்விட் சோப் இல்லை ஷாம்பு யூஸ் பண்ணுவோம். அது ஏன்னா வெட்டிங் ஏஜென்ட் ஒன்று கண்டிப்பாக தேவை. ஆனால் எல்லாருக்கும் ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடியது அந்த ப்ராடக்ட்ஸ் தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிஷ் வாஷிங் லிக்விடோ இல்லை ஹேண்ட் வாஷ் லிக்விட் சோப் இல்லைன்னா மைல்டு பேபி ஷாம்பு அந்த மாதிரி ஏதாவது இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம லாங் டைம் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது இட் இஸ் நாட் ரியலி என்ன சொல்கிறது குட், இட்ஸ் ஹார்ம்ஃபுல் ஆக்சுவலி. ஆனால் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் அதை நான் சஜஸ்ட் பண்ணேன். ஆனால் வெட்டிங் ஏஜென்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ மொஜாண்டா இஸ் அட்ஜுவன்ட் அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஃபஞ்சிசைட் இல்லை கெம் ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை என்பிகே ஃபாலியர் ஃபீட் நம்ம பிளான்ட்ஸுக்கு ஸ்ப்ரே பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அப்போ பண்ணும்போது 1 ml இது 1 லிட்டரில் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது. ஸோ இட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல், இட் இஸ் சிலிகான் பேஸ்ட் ப்ராடக்ட். இது ஃபாலியேஜ் அந்த லீஃப் குவாலிட்டி கொஞ்சம் நல்ல கிளாஸியாக ஷைனிங்காக இருக்கும். நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது வந்து லீவ்ஸில் வந்து நிறைய டைம் ஒட்டிக்கும். ரெண்டாவது நம்ம ப்ராடக்டோட கண்டென்ட் என்ன சொல்கிறது, அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வெளியில் போகிறது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இட் பெனிஃபிட்ஸ் ஓவரால் ஃபார் த பிளான்ட். ரெண்டாவது நம்ம ஃபஞ்சிசைட் பெஸ்டிசைட் இப்போது 1 லிட்டர் வந்து நம்ம நார்மலி ஒரு 20 பிளான்ட்ஸ் ஸ்ப்ரே பண்ணுறோன்னா இது யூஸ் பண்ணும்போது ஒரு 30 பிளான்ட்ஸு கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இட் கைண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் த அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தட் கோஸ் அவுட் ஆஃப் த ஸ்ப்ரேயர். அண்ட் அந்த யங் லீவ்ஸில் அந்த குட்டியோண்டு பட்டில் அதிலெல்லாம் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இட் டசன்ட் வாஷ் அவுட் ஸோ குவிக்லி. ஸோ தட் இஸ் த யூஸ் ஆஃப் மொஜாண்டா. ஸோ இதோட மோர் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நான் செப்பரேட் வீடியோவில் போடுறேன். ஸோ இது டவுட் கேட்டதுனால எல்லாருக்கும் தனித்தனியாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது பார்த்தீங்களா. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்தது அமினோ ஃபுல்வெட். இது வந்து ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட், கம்ப்ளீட்லி ஆர்கானிக். ஒரு 95 to 98% ஆர்கானிக் கான்டென்ட். அதில் கொஞ்சம் அந்த ரெஸ்ட் 2 to 5% வந்து இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ், அதாவது கொஞ்சம் பொட்டாசியம் சேர்த்துருக்காங்க, கொஞ்சம் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இட் இஸ் லைக் 95 to 98% ஆர்கானிக். இட் கண்டெய்ன்ஸ் இட்ஸ் அமினோ பேஸ்ட் அமினோ ப்ரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட், ஃபுல்விக் ஆசிட் அதெல்லாம் இருக்குது which is needed for plants, especially roses for the soil enrichment. அப்போது நல்ல பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி அந்த மண்ணில் நடக்கும். ஸோ இதை வந்து நம்ம தண்ணியில் கலந்து ட்ரென்ச்சாக கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ஃபாலியர் ஃபீடாக கூட கொடுத்துக்கலாம். ஸோ தண்ணியில் கலந்து நம்ம சாயிலில் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 2 ml 1 லிட்டர் தண்ணி அந்த கணக்கில் கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 ml 1 லிட்டர் தண்ணியில் நம்ம வந்து கலந்து ஃபாலியர் ஸ்ப்ரேயாக பயன்படுத்தலாம். நீங்கள் வந்து அமினோ ஃபுல்வெட் ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா மொஜாண்டா வந்து அது கூட சேர்க்க வேண்டாம். ஏன்னா இதிலே வந்து அந்த காம்பனண்ட் அதெல்லாமே சேர்ந்துருக்கு. ஸோ அடிஷ்னலாக வெட்டிங் ஏஜென்ட் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஸோ இட் இஸ் ஃபைன். மற்றபடி நீங்கள் கெம், சாஃப், என்பிகே அதெல்லாம் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரெடர் அட்ஜுவன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 ml 1 லிட்டர் தண்ணியில் அந்த கணக்கில் நீங்கள் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணலாம். மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் இட் எல்லாம் வந்து நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். இதோட டீட்டெயில்ஸ் ஒரு இது வாங்கணும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் ஆர் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ஓகே, இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம வந்து ரோசஸோட ப்ராக்ரஸ் நான் காமிக்க போகிறேன். நான்
ஆன்லைனில் புஷ்பாஞ்சலி ரோசஸ் வாங்கி நட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் அது ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி வளர்ந்துருக்கு, என்னோட ரோசஸ் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது, நானும் வாங்கினேன், அடுத்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற கேள்விகள். நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, சந்தோஷம். சிலர் ஸ்டாண்டர்ட் ரோசஸ் கூட வாங்கியிருக்கீங்க, குட். நல்ல பேக்கிங்கில் நல்லா வந்திருக்கு, ஈவன் டு சென்னை ஃபோக்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் இன்னொரு நர்சரியிலேருந்து கூட ரோஸ் வாங்கினேன், புஷ்பபிதான் அப்படின்னு. ஸோ ஆனால் அவங்களோட ரோசஸ் வந்து புஷ்பாஞ்சலியை விட கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் அவங்களோட ரோசஸ் எப்படி இருக்குது, என்ன ரோசஸ் வாங்கினேன், அண்ட் அதை நான் எப்படி நட்டேன், அதோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது, 2 ரோசஸையும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இன்றைக்கி. அண்ட் அதுக்கு என்ன மாதிரி ஃபீட் நான் கொடுத்தேன், நீங்களும் என்ன மாதிரி ஃபீட் கொடுக்கணும் அந்த இனிஷியல் ஸ்டேஜில், அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆஃப்டர் தேட் we will see summer fertilizing. Okay, so let's get into the video. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு புஷ்பபிதானில் வாங்கின ரோசஸை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் புஷ்பாஞ்சலி ரோசஸோட ப்ராக்ரஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவும் கரக்பூரில் இருக்கக்கூடிய ஒரு நர்சரி, வெஸ்ட் பெங்கால். ஆனால் இவங்களோட குவாலிட்டி வந்து புஷ்பாஞ்சலியோட நல்லா இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். அவங்க வந்து வாட்ஸ்அப் வழி தான், டைரக்ட் கான்டாக்ட் எதுவும் இல்லை. வாட்ஸ்அப் நம்பரில் அவங்க லிங்க் எல்லாம் அனுப்பி கொடுப்பாங்க. நமக்கு தேவையான ரோசஸ் வந்து நம்ம ஆன்லைன்லேயே செலக்ட் பண்ணி ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி ஒரு லிங்க் அவங்க அனுப்பி கொடுப்பாங்க. அண்ட் 2 நாளில் வந்து கொரியர் வந்துடுச்சு. இவங்களோட கொரியர் சார்ஜஸ் வந்து புஷ்பாஞ்சலி விட கம்மியாக தான் எனக்கு இருந்துச்சு. ரோசஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 70 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருந்து. மோஸ்ட் ஆஃப் த ரோசஸ் வந்து அவங்க கேட்டலாகில் போட்டிருந்தது வந்து 70 ருபீஸ். ஏன்னா நான் ஆர்டர் பண்ண டைமே வந்து ரொம்ப லேட் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நிறைய ரோசஸ், ஒரு 90% ரோசஸ் வெரைட்டிஸ் வந்து இல்லை. அப்போ இருந்ததில் எனக்கு தேவையான ஹைப்ரிட் டீ அண்ட் ஃப்ளோரிபண்டா ரோசஸ் நான் சூஸ் பண்ணினேன். அண்ட் இது வந்து லீவ்ஸ் எதுவும் இல்லாமல் ஸ்டெம்ஸ் மட்டும்தான் வந்துச்சு. என்னோடய விஷ்லிஸ்ட்டில் இருந்த ரோசஸில் இருந்து ஒரு சில ரோசஸ் எனக்கு இந்த ஆர்டரில் வாங்க முடிஞ்சுது. அது வளர்ந்து சர்வைவ் ஆகி பூத்துச்சு அப்படின்னா I'll be more than happy. ஸோ அதுதானே நம்ம அட்டெம்ப்ட் பண்ணுவோம். அண்ட் இவங்களோட ரோசஸ் பார்த்திங்கன்னா பேர் ரூட் ரோசஸ் இல்லை, தேர் நாட் பேர் ரூட் ரோசஸ். எல்லாமே வந்து கொஞ்சம் சாயிலோடு தான் அனுப்பியிருக்காங்க. புஷ்பாஞ்சலி மாதிரி ஒவ்வொரு ரோஸும் செப்பரேட்டாக கெட்டாமல் நிறைய ரோஸஸ் சேர்த்து ஒரு கவரில் வச்சு அவங்க கெட்டி இந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்புவாங்க. எந்த ஸ்டெம்ஸும் உடையல. இந்த ஸ்டெம்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெச்சூரான பிளான்ஸ், எஸ்பெஷலி டாப்ஸி டர்வி, எடி மிச்சல். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹைப்ரிட் டீ. நம்ம கிளைமேட்டுக்கு எப்படி வளரும் அப்படின்னு தெரியாது, பட் ஐ வாண்டட் டு ட்ரை. ஸோ இதில் எல்லாமே மெஜாரிட்டி ஆஃப் தேம் வந்து ஹைப்ரிட் டீ ரோசஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். பட் லெட்ஸ் சி. இதில் ஒரு பேட் நியூஸ் என்னென்னா, அவங்க இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக். என்னோடது தான் கடைசி ஆர்டரோ என்னவோ தெரியல. இனிமேல் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அக்டோபரில் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த வருஷம் அக்டோபரில் தான் மறுபடியும் அவங்க வந்து ஆர்டர் எடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. சரியா? அப்போது இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த டேட்ஸ் இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரோசஸ் இங்கே வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வருஷம் அக்டோபரில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நேரமே நம்ம ஆர்டர் பண்ணோன்னா இதை விட நல்ல குவாலிட்டி ரோசஸ் நமக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. இந்த ரோசஸ் வந்து நம்ம புஷ்பாஞ்சலி ரோசஸ் நான் எப்படி நட்டேனோ அதே மாதிரி தான் நான் இதை நட போகிறேன். ஸோ அந்த ஹோல் ப்ராசஸ் நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறதில்ல. பட் ரூட் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபஞ்சிசைடில் முக்கி வச்சு அதுக்கப்புறமா நம்ம நடுறது நல்லது. இந்த கேப்பில் வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருந்தீங்க, ரோசஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. ஒரு சிலருக்கு நல்ல ரோசஸ் கிடச்சிருக்கு, ஒரு சிலருக்கு வந்து எனக்கு கிடைச்ச மாதிரியே ரொம்ப குட்டியோண்டு டைப் ரோசஸ். மேபி நம்ம வாங்கின ரோஸ் வெரைட்டியாக இருக்கலாம், அதில் அந்த பிளான்ஸ் வந்து கம்மியாக இருந்திருக்கலாம், அதனால நமக்கு கிடைச்சது வந்து பேட் பிளான்ஸ். ஸோ பட் எனிவேஸ் புஷ்பாஞ்சலியும் இப்போது க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். ஸோ தெரியல, பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவங்க வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் அனுப்பி கேட்டு பார்க்கலாம். நான் இப்போ வாங்கின ரோசஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து ரொம்ப நல்ல டைப் ஆஃப் பிளான்ஸ். ரொம்ப மெச்சூர்ட் ரோசஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன், 1-2 மெச்சூர்ட் ரோசஸ், பாக்கி வந்து டீசன்ட் சைஸ் பிளான்ஸ். கொஞ்சம் பிரான்ச்சஸ் நிறையா இருக்குது. சிலது யங் ஸ்டெம்ஸாக இருந்தாலும் அது கொஞ்சம் சிலது வாடி போனாலும் வந்து அதிலேருந்து க்ரோத் வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லலாம்.
கம்பேர்ட் டு புஷ்பாஞ்சலி இந்த பர்ச்சேஸ் வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ இதெல்லாம் ஃபஞ்சிசைடில் ஊற வச்சுட்டேன். ஒரு மணி நேரம் 1 to 2 hours இருந்திருக்கும். ஏன்னா இப்போ டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து இந்த ரூட் ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து இதை கொக்கோ பீட்டில் தான் நட போகிறேன். நட்டு இதோட ப்ராக்ரஸையும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது வந்து 5 daysல இதோட க்ரோத் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இது புஷ்பாஞ்சலியோட ரோசஸ்ஸு 15 நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. நம்ம ஒரு 8 அணம் நட்டோம். அதில் இப்போ 6 தான் இருக்குது. 2 அணம் வந்து லாஸ்ட் வீக்கே வந்து போயிடுச்சு. நம்ம ரொம்ப வீக் ரோசஸ், ரொம்ப குட்டியோன் ரோசஸாக இருந்துச்சு இல்லையா, அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் ஈக்குவல் திக்னஸோடு தான் இருந்துச்சு. அந்த ஒரு ப்ரூம் ஸ்டிக் திக்னஸ், ரொம்ப தின் மெல்லிய ஸ்டிக்ஸாக இருந்துச்சு. ஸோ எனக்கே சந்தேகமாக தான் இருந்துச்சு. ஸோ தே டைட் வித்தின் 1 week. இப்போ பாக்கி இருக்கிறது வளர்ந்து வர்றது 5 அணம். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா அந்த ஷூட்டே, அந்த கீழே உள்ள அந்த மெயின் ஸ்டெம்மே உடஞ்சிருக்கு. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது நான் முன்னாடி கவனிக்கலை. இந்த கிராக் நான் வந்து இன்றைக்கி தான் பார்த்தேன் ஆக்சுவலி. ஸோ இட் இஸ் டூ லேட். இது எப்படின்னாலும் இனி இதிலேருந்து புது ஷூட்ஸ் வர்றது சாத்தியம் இல்லை. ஆனாலும் நான் வச்சுருக்கேன், வருமானு தெரியாது. நான் மற்ற ரோசஸ் காமிக்கிறேன். அங்கங்கே ஸ்டெம்ஸ் வந்து கரிஞ்சு போகும். லைட்டாக டைபேக் ஆன மாதிரி பிளாக் ஆகி போகும். அதை நம்ம வந்து கட் பண்ணி விடணும். இது பார்த்திங்கன்னா கொக்கோபீட்டில் இருக்கிற ரோஸ் தான். ஸோ இந்த 2 கொக்கோபீட்டில் இருக்கிற ரோசஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா லீவ்ஸ் எல்லாம் பச்சையாக இருக்குது, காயல்லை, வாடி விழலை, ரொம்ப ஸ்டெடி. இது வந்து ஹீட்னால் வந்த பர்ன். இதுக்கு வந்து ஃபஞ்சிசைட் நான் ஒரு ஸ்ப்ரே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வச்சு 15 days ஆச்சு இல்லையா. ஸோ இதெல்லாம் அதோட தடம் தான், நான் ஸ்ப்ரே பண்ண அந்த மார்க்ஸ். ஆனால் இதில் புது க்ரோத் இன்னும் வரலை. இதில் இருந்து க்ரோத் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இட் இஸ் டேக்கிங் டைம். நமக்கு வந்து பேஷன்ஸ் தான் முக்கியம். இது பார்த்திங்கன்னா இதில் வந்து இது ரொம்ப ஸ்மால் பிளான்ட்டாக தான் இருந்துச்சு. இதுலேயும் நிறைய பிரான்ச்சஸ் கிடையாது. ஸோ இது வந்து புதுசாக வந்த க்ரோத்து, இதுவும் புதுசாக வந்த க்ரோத். அதில் பட்டு வேறு வந்திருக்கு. ஆனால் இதுக்கிடையில் இருந்த பழைய இதெல்லாமே காஞ்சு இந்த மாதிரி விழ ஆரம்பிச்சு. நான் சிலதை கட் பண்ணிட்டேன், இதையும் கட் பண்ணி எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா இதுலேயும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்மால் பிளான்ட். இது 2மே கொக்கோபீட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த சைட்லலாம் நான் வந்து போக் பண்ணி விட்டுருப்பேன் மாய்ஸ்சர் காயறதுக்காக. நம்ம இது நேற்று விட்ட தண்ணி இன்னும் காயலை. இது ஒரு 2 to 3 days ஆகும். இப்படி ஒரு 2 inch நமக்கு வந்து எப்போ உள்ளால விரல் விட்டு பார்க்கும்போது நமக்கு ட்ரையாக இருக்குதோ அப்போ நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் இது கை விட்டால் எனக்கு கையில் எதுவும் ஒட்டலை, நனவே தெரியலை, ஈரமாகவே தெரியலை, பட் மாய்ஸ்சர் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம வந்து தண்ணி விட்டோம் அப்படின்னா இது வந்து ரூட் ராட் ஆகி பிளான்ட்டு டை ஆயிரும். இது சாயில் இருக்கிற பிளான்ட்ஸை காமிக்கிறேன். ஸோ தப்பி கிடச்சதில் 3 அணம் சாயிலில் உள்ளது. ஸோ இது பார்த்தோன்னா ஸோ இங்கே வந்து ட்ரை ஆக ஆரம்பித்து நான் கட் பண்ணியிருக்கேன். நான் அதுக்கு கீழே இருந்து க்ரோத் வருது. 2 சைடும் க்ரோத் இருக்குது, கீழே இருந்தும் க்ரோத் வருது. இந்த ஸ்டெம் பார்த்தோன்னா இதில் இங்கே ஒரு பட்டாக இருக்குது, அந்த பக்கம் க்ரோத் வந்திருக்கு. ஸோ இட் மே சர்வைவ். மாய்ஸ்சர் இன்னும் நம்ம இது வந்து இன்னும் ஒரு 2 months நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் க்ரோத் வந்து கடகடன்னு ஸ்பீடை வளராது, ரொம்ப ஸ்லோவாக தான் வளரும். நமக்கு பேஷன்ஸ் தான் ரொம்ப தேவை, பொறுமை ரொம்ப முக்கியம். இது பார்த்திங்கன்னா சாயில் வந்து எனக்கு மண் நல்லா கிளற மாதிரி இருக்குது, கிளறி விடுற மாதிரி இருக்குது. ரெட் சாயிலே என்னோட இதில் இல்லை. சாண்டும் காம்போஸ்ட் மிக்ஸும் தான் போட்டிருந்தேன், நீம் கேக் போன் மீல். ஸோ நானும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதுவும் நேற்று விட்ட தண்ணி தான், சன்னில் தான் இருக்குது. இதுவும் இனி ஒரு 2 நாள் கழிச்சு அப்படின்னா ஒரு வாட்டரிங் வந்து எனக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் விடுற மாதிரி இருக்குது. அதுவும் நான் விடும்போது ஒரு 100 ml. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 inch 5 inch பாட் இல்லையா. ஸோ இதிலெல்லாம் ஒரு 100 ml தான் தண்ணி விடுற மாதிரி வரும். 100-150 ml.
அதை விட ஜாஸ்தி விட்டோன்னா பிகாஸ் இந்த பாட்ஸ் வந்து கீழே மாய்ஸ்சர் ஜாஸ்தி இருக்கும், மேலே மட்டும் ட்ரை ஆகும். இது இன்னொன்று சாயிலில் இருக்கிறது. இது எல்லாமே புது க்ரோத் தான். இது புது க்ரோத், இதுலேயும் புது க்ரோத் நல்லாவே வந்திருக்கு. ஸோ இதுவும் சர்வைவ் ஆகிரும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாம் காம்போஸ்டில் உள்ள டொமேட்டோ சீட்ஸ். ஸோ உங்களுக்கு மாய்ஸ்சர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து விரல் விட்டோ இல்லை ஒரு சின்ன குச்சி வச்சோ இந்த மாதிரி இந்த சாயில் மூட்டு பக்கம் இல்லை அந்த எட்ஜில் உள்ளதை வந்து லேசாக போக் பண்ணி விடலாம். இன்னும் கூட கொஞ்சம் ஹோல் போட்டு விடலாம். நான் காமிச்சு தரேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒரு ஹோல் போட்டு அந்த சாயிலை லேசாக, ஏன்னா அப்போ கீழே வந்து காற்று போகும் பார்த்திங்களா, ஆக்சிஜன் கிடைக்கும், அந்த மாய்ஸ்சரும் கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட நான் பண்ணி விடுவேன். ஃபுல்லும் பண்ணோன்னு இல்லை, ஒரு 1-2 இன்ச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டால் போதும் அந்த ஹோல்ஸ். இது இன்னொன்று, இது வந்து அந்த ஃபஞ்சிசைட் பேர்ன் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த பேர்னு. ஸோ இதில் இன்னும் க்ரோத் வர சான்ஸ் இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். 2 வீக்ஸ் தான் ஆச்சு. இன்னொரு 2 வீக்ஸில் நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ எத்தனை சர்வைவ் ஆகும் அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து நம்ம 8 அணு வச்சோம், 5 அணு இருக்குது. ஸோ மோர் தென் 50% அப்படின்னு சொல்லுவேன். பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. இதோட ப்ராக்ரஸ் மறுபடியும் வந்து காமிக்கிறேன். இப்போவே வீடியோ லென்த்தி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆன்லைனில் வாங்குகிற ரோசஸ் நம்ம நடும்போது நட்டதுக்கப்புறம் என்ன ஃபீட் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், என்ன இன்டர்வலில் கொடுக்கணும், வேறு என்னெல்லாம் கேர் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த வீடியோ பாருங்கள், பார்ட் 2. அதுவும் இதுக்கப்புறமா போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த ரோசஸ் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு கேட்க வேண்டிய தேவை இருக்காது. வீடியோவிலே உங்களுக்கு எல்லா ஆன்சர்ஸும் கிடைக்கும். அப்படி கிடைக்கலனா டெஃபினெட்லி ஐ கேன் ட்ரை டு ஹெல்ப். கண்டிப்பாக கார்டனிங் டைரி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்புறமா உள்ள ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, சரியா? அப்போ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் இன் க்ரோயிங் ரோசஸ். என்னோட இந்த ஜேர்னியில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி கலந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ, வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் என்கரேஜிங் மீ. ஓகே, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு தனியாக மெசேஜ் அனுப்பி தேங்க்ஸ் சொல்ல முடியாது. ஸோ ஐம் ஸோ சாரி பிகாஸ் ஆஃப் டைம். எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். டேக் கேர் அண்ட் ஹாவ் அ குட் டே. மறுபடியும் மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் நிமி சேயிங் குட் பை ஃப்ரம் கார்டனிங் டைரி. Bye bye everyone.